இந்த கொஷின் வரைக்கும் தான் பாலிட்டியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் போட்டுட்டு வரேன். அதோட பார்ட் 4 வீடியோ தான் இது. லாஸ்ட்டாக வந்து இந்த கொஷின் வரைக்கும் தான் போட்டிருந்தேன். இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? இந்திய தலைமை தணிக்கையாளர் வந்து எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்னா 148வது விதியின்படி நியமனம் செய்கிறார். 148வது விதிப்படி வந்து நியமனம் செய்கிறார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ் வரும் வாக்கியத்தை கருதுக. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. உறுப்பு 308லேருந்து 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. அகில இந்திய பணிகள்னால் ஆல் இந்தியா சர்வீஸ் பற்றி கூறக்கூடிய ரெக்கார்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்டிகல் 308 to 314. உறுப்பு 308லேருந்து 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது. உறுப்பு 312 வந்து பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. உறுப்பு 312 வந்து பாராளுமன்றத்துக்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இது ரெண்டு தான் சரியாக இருக்கும். எது உறுப்பு 308லேருந்து 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறது கரெக்டு. 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரிக்கின்றது. 312 தான் வந்து பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை வந்து உருவாக்கத்துக்கு அதிகாரம் கொடுக்க கூடிய விதி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. விதினா 312. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Who among the following was a cabinet minister without போர்ட்ஃபோலியோ? கீழ் வருபவர்களுள் யார் இலக்கா இல்லாத மத்திய அமைச்சராகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் போர்ட்ஃபோலியோனா இலக்கா இல்லாத மத்திய அமைச்சர் வந்து என் கோபாலசாமி ஐயங்கான்றவர் தான் கீழ் வருபவற்றில் இலக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆவார். ஸோ என் கோபாலசாமி ஐயங்கான்றவர். அப்புறம் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின் வருமானவற்றில் எவை சரியல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 types of emergency provisions. இது வந்து கரெக்டு, சரியானது. நாடாளுமன்றத்தின் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது அப்படின்றது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு, மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியுமான்னு கேட்டால் அதுக்கு அதிகாரம் இருக்குது. மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்படுத்தலாம். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதுவும் சரி. ஸோ எது சரியல்லன்னு கேட்டிருக்கிறதுனால நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாதுன்றது தான் சரியல்ல. அடுத்த கேள்வி, ஜல்லிக்கட்டு தி புல் டாமிங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடெக்டட் அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 29(1) ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இந்திய அரசியலமைப்பின் 29 கீழ் 1 விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஸோ 29 கீழ் 1 29 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன் கேள்விக்காக. பார்த்திங்கன்னா, ஹூ ஹெட்டட் ப்ரொவின்ஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூயன் அசம்பிளி? அரசியலமைப்பு நிர்ணய சபையும் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பிராந்திய அரசியலமைப்பின் கமிட்டியின் தலைவராக இருந்தார். அரசியலமைப்பு நிர்ணய சபையும் பிராந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பின் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி? ஏ வந்து KM முன்ஷி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். ஆப்ஷன் சி வந்து பட்டாபி சீதாராம் ஐயா. ஆப்ஷன் டி வந்து கிருஷ்ணமாச்சாரி. ஸோ ஆன்சர்னு பார்த்திங்கன்னா பட்டாபி சீதாராம் ஐயான்றது தான் வந்து உறுப்பினர் கிடையாது. மீதி 3 பேரும் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா KM முன்ஷி, அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி. ஸோ கிருஷ்ணன்ற பேரில் 2 வரும் சரிங்களா. வரைவு குழுவோட உறுப்பினர்னு கேட்டோன்னா கிருஷ்ணன்ற பேரில் 2 வரும். அப்புறம் முனிஷி அப்படின்ற பேரில் வந்து ஒருத்தர் வருவார். பட்டாபி சீதாராமையா மட்டும் கிடையாது உறுப்பினர். நகராட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? எல்லாம் சிங்வி குழு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. The sequence in which the given terms are mentioned in the preamble to the Constitution of India is sovereign democratic republic. அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசையை கேட்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரிசை முறை கரெக்டான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக சாவரினுக்கு வந்து ஓவியா ஓசியில் ஈஸியாக டாக்டர் ஆகிட்டாங்க. ஓவியான்றவங்க வந்து ஓசியில் ஈஸியாக டாக்டர் ஆகிட்டு
மறுபடியும் வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க, ரிப்பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதோட ஆர்டர் தான் முக்கியம். ஆல்ரெடி ஒரு சேனலில் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ நான் வந்து இதை வந்து மைண்டில் ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷார்ட்கட்டில் தான் ஓவியா ஓசியில் ஈஸியாக டாக்டர் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டு பப்ளிக் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஓவியா வந்து ஓசியில் ஈஸியாக டாக்டர் ஆகிட்டு பப்ளிக்கு சர்வ் பண்ணுறாங்க. சரி, முதல் பட்டியல் என்ன கொடுத்துருக்காங்க? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் தான் வந்து முதல் பட்டியலில் இருக்குது. பொறுத்துக்களை வந்து பட்டியல் மற்றும் பொருள். முதல் பட்டியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் தான் வந்து முதல் பட்டியலில் இருக்கும், ஃபஸ்ட்டு ஷெடியூலில். அடுத்தது 11ஆம் பட்டியல். 11வது ஷெடியூலில் என்ன இருக்குது? 11வது ஷெடியூல் வந்து பஞ்சாயத்து பற்றி இருக்கும். 11வது ஷெடியூல் வந்து பஞ்சாயத்து பற்றி இருக்கும். அடுத்தது 7ஆம் பட்டியல். 7ஆம் பட்டியல் வந்து மத்திய மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 8ஆம் பட்டியல் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடாக, மொழிகள். ஓகேவா? ஸோ முதல் பட்டியல்னால் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள். 11ஆம் பட்டியல்னால் பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல்னால் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் வந்து மொழிகள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா? கீழ் வருபவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாது? கீழ் வருபவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாதுன்னா நீதி சமத்துவம்ன்றது தான் வந்து சட்டத்தின் கட்சி கிடையாது. கீழ் வருபவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாது? நீதி சமத்துவம். அப்போ சட்டத்தின் கட்சி அப்படின்னு சொன்னோன்னா இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படும் சூழல், இதெல்லாம் வந்து சட்டத்தின் கட்சி. இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படும் சூழல்லாம் சட்டத்தின் கட்சி. நீதி சமத்துவம்ன்றது வந்து கிடையாது. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்புகள் மூலம் பிரிக்கப்பட்டது? சட்ட உறுப்பு 50. ஸோ 50க்கு 50 பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? The judiciary was separated from the executive under the which article? ஆர்டிக்கல் 50. நீதித்துறைன்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து எந்த ஆர்டிக்கல் படி வந்து செப்பரேட் பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 15 படி வந்து செப்பரேட் பண்ணாங்க. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்கிட்டேருந்து ஜுடிஷரியை வந்து விதி எண் 50 படி தான் வந்து பிரிக்கப்பட்டது. அடுத்தது the government of India issued the citizenship under order in the year 1962. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு 1962. ஸோ மறக்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 1962 இந்திய அரசாங்கம் வந்து குடிமக்கள் உரிமை, the government of India issued the citizenship order in the year 1962. The essence of judicial activism is an செயலுழுக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் விரைவாக நீதி வழங்குவது. ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். செயலுக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் விரைவாக நீதி வழங்குவது. ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் தான். The essence of judicial activism is an active justice delivery system. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி in its report suggested. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி வந்து 3 அடுக்குமுறை தான் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்தது நேம் த பிரைம் மினிஸ்டர் when for the first time the no confidence was moved in the parliament. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ நாடாளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது 4th வீடியோ, அதாவது பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் பாலிட்டி கொஷின்ஸ் தான் இதெல்லாம். அதோட 4th வீடியோ தான். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கட்டாயமாக கொடுப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.